சீதன். அன்புக்குரியவர்களே, பெருமானார் அப்படி ஒரு உம்மத்தியா விட்டுட்டு போனார்கள் பெரியவர்கள். இந்த பெண்களிடம் வியாபாரம் பேசுறீர்களே, வீடு தந்தால் முடிப்போம் என்கிறீர்களே, அந்த ஒப்பந்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நஃபகா. நம்ம பள்ளியில வந்து நிகா மஜ்லிஸ்ல உட்கார்ந்து நஃபகான்னு ஒப்பந்தம் பண்றோம். இந்த புள்ளைய அவங்க வாப்பா எப்படி பார்த்தாரோ, நான் இருக்கிற இடத்துல ஊடு கொடுத்து, நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுத்து, எனக்கும் அவங்களுக்கும் கிடைக்கிற பிள்ளைகளுக்கு நான் செலவழிக்க போறேன். அதுக்கு தான் நிகா மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே மாப்பிளைய புடிச்சு பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டுமா, உன் மனைவிக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்க ரெண்டு பேரும் நலவுல சேர்க்கட்டும். என்ன நீ எடுத்த முடிவு ரிஸ்க் சம்பந்தப்பட்ட முடிவு, அல்லாஹ்வுக்காக கொடுக்க போறாய். ஊட்டி விடுற முடி உணவை சதக்காண்டா, நீ சதக்கா செய்ய போறாய். உனக்கு 10 புள்ள கிடைச்சா நீ அந்த பாரத்தை சுமக்க போறாய். 10 புள்ளைக்கு நீ உணவு கொடுக்க போறாய். அந்த தைரியத்துக்கு தான் பாரக்கல்லாஹு லக்குமா. சுப்ஹானல்லாஹ். அந்த அநியாயம் இந்த உம்மத்துல நடந்தா எப்படி சகோதரர்? அதனால் அது பிழை. தயவு செய்து இதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஹராமான பிசினஸ் பண்ணாங்க. நான் இப்படி பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. இது பிசினஸ். ஒரு பொம்பளை புள்ள விஷயத்துல டாக்டர் என்றா கூடு வேணுமா, இது வேணுமா, கேம்பஸ் போனாலே ஒப்பந்தம் பண்றாங்க. இது ரசூலோட உம்மத்துல நடக்க கூடாது. ரசூலா முகத்துல கரிய பூசுற மாதிரி நாங்க மத்தவங்களுக்கு முன்மாதிரி இருக்கணும். ஒரு மானா பிறந்துட்டாருண்டா கல்வி துடிக்குது. 5 தங்கச்சி இருந்தா 5 பேரை கரையேற்றிட்டு கூடு கட்டி கொடுத்துட்டு அவர் கல்யாணம் முடிக்கிறாருடா, அவர் மனசு நோகுற ஒவ்வொரு உங்க குடும்பத்துக்கு பாதிக்கும். தயவு செய்து செய்யாது. ஹலாலா உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கொடுங்க. பரக்கத்தை கண்ணால பாப்பீங்க. கொட்டும் பரக்கம். இதான் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன்.